இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புட்டு வச்ச உண்மையை புடாமல் ஒரே அடியாக எல்லாருக்கும் ஆப்பு வைக்கணும். ஏன்னா எந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு தருணத்தில் நம்ம எந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஏதோ ஒன்றுத்தையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை நான் இது வரைக்கும் இதில் இன்வால்வ் பண்ணலை, ஆனால் நீ இதில் இன்வால்வ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட பேசினிருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, என்ன விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதோ பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு படித்து சொல்லிட்டேன், எனக்கு தேவையானதெல்லாம் மல்லி தான். மல்லி ஜெயிலுக்கு போகணும், மல்லி இனிமேல் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மல்லியை கதையை முடிக்கிறதுக்கு உன்னால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சு தான் ஆகணும். ஐயோ மேடம், இதுக்கு தான் நான் காத்துன்னு இருந்தேன், மல்லியை தானே ஒன்று பண்ணணுமா, என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டு நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு மேலேலாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ஆர்டர் போடுங்க மேடம், ஆர்டர் அடுத்த செகண்டே செஞ்சு கிழிச்சு கோடை போட்டு நான் வச்சிட்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தென்னாட்டில் திமுறாக பேசுகிறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சோகத்திலையும் வேதனையிலையும் கூனி அழுந்துட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம ரஞ்சிதம் தான். ரஞ்சிதத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜம்மா ஒரு பக்கம் ரஞ்சித் அம்மாவை கட் பண்ணி விட்டாச்சு. ஏன் பொழப்பே ஒரு பக்கம் நார பொழப்பா எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதுல இருந்து உன்னை நான் எங்கே பார்க்க போகிறோம், உனக்கு என்ன பண்ண போகிறோம், உனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ தப்பாக நினச்சிக்காத, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்தாலும் ஒரே அடியாக கம்பி நீட்டிடுறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு ராஜம்மாவுக்கு அதான் ரஞ்சித்துக்கு செம்ம கோவம். ஒரு பக்கம் அடியே, உன்னை நம்பி என் மாமாவை விட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி நான் என் பாட்டுக்கு என் மாமா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினார், மல்லிக்கூட ஒரு பக்கம் ஒட்டின்னு இருந்தால் கூட அந்த வீட்டில் ஏதோ ஒரு மரியாதையோட சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருப்போம். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்கிட்டு நீ இப்போ என் மாமன் கூட வாழ போகிறேன், அவர் கொட்டை கூட வாழ போகிறேன், நீ சொல்லுவே, அதை நான் கேட்டுக்கிட்டு ஆஞ்சாமி தலையாட்டுன்னு போவோன்னு நினச்சேன். இதுக்கு மேலே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் யாருன்றதை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, இதுக்கப்புறம் இதை இப்படியே விட்டுச்சா வேலைக்கு ஆகாது, நான் இனிமேல் நான் யார் என்ன எவரை லொட்டு லொசுக்கன்றத நீ ஒன்றுன்னா பார்க்க போகிறேன், அணுவணுமா இனிமேல் சித்திரவாதப்பட போகிறேன், நானும் வேணான்னு ஒதுங்கி போனேன், வேணும்னு நெருங்கிய வர இதுக்கப்புறம் பார்க்க போகிறேன், பார்த்து என்னோட ஆட்டத்தை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அழுந்து என்ன பிரயோஜனம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, இதுக்கப்புறம் இந்த கான்செப்டே நமக்கு வேணாம், இந்த கான்செப்டை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதாகுது. ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருந்துன்னு ஒரு பக்கம், ராஜேஸ்வரி என் பேச்சை நீ கேட்கலாம், அவளை அடுத்த செகண்ட் செஞ்சு விட்டு போயிட்டே இருந்துருவோம், பார்த்துக்க, நான் யார் என்னன்ற விஷயம் உனக்கே தெரியும், அது மட்டும் இல்லாமல் என்னோட வரலாறு என்ன பூர்வீகம் என்னன்னு உனக்கு தெரியும், மல்லியை உங்கள் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நீயே இப்போ அனுப்பிச்சி வச்சுன்னா ஓகே, அப்படி நீ அனுப்பிச்சி வைக்கலன்னா அடுத்த செகண்டே மல்லி மேலே நீ அபாண்டமாக பழி போட்டு மல்லியை உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறியா, அதுக்கான காரணம் அதுக்கான நோக்கம் என்ன எவரை லொட்டு லொசுக்கண்டத்தான் நான் அப்படியே சும்மா அக்கு வேற ஆணி வேற ஒரு பக்கம் புட்டு வைக்கும், அதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதுவும் உண்மைதான், இதுக்கப்புறம் நான் இன்னும் பண்ணவும் முடியாது, இப்போ என்ன தான் நான் பண்ணுறது, இது எனக்கு வேறு வழியே இல்லையா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இருக்குது நேரம் காலம் எல்லாமே தகுந்து வரும், அந்த சமயத்தில் எல்லாமே இறங்கி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும், அடித்தா மட்டும்தான் அங்கே ஜெயிக்க முடியும், அடிக்காமல் ஒரு பக்கம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வலிக்கும், நாம தான் ஒரு பக்கம் இறங்கி ஆட ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்கம் தீபக் இறங்கி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம மல்லி எவ்வளவோ கேட்குறாங்க, ஆனால் மல்லிக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தண்ணி தெளித்து விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க, அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தானே தெரிய போகுது. யார் ஒன்றுமே நம்ம ஆடை விட்டு பார்க்கணும், யாருமே ஆடை வச்சு பார்க்கக்கூடாது, ஆடை விட்டு பார்க்கணும், அவங்கள ஆடை விட்டு பார்த்தா தான் அதோட ஆட்டமே சுவாரஸ்யம் ஒரு பக்கம் நிறையா இருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் புரிதல் வரும், ஓஹோ இப்படி தான் நடந்திருக்கு, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் ஒரு தெரிதல் வரும். அந்த இடத்துலையே நம்ம ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் நம்மளுக்கு கிடச்சிரும். சரி ஓகே, இப்போ நம்ம தீபக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சு, தினேஷும் மல்லியால் தான் இறந்தாரு அப்படின்ற விஷயமும் தெரிய வந்துச்சு. ஆனால் தீபக் எதுக்கு மல்லிக்கு உதவி செய்யணும், எதுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபக்கு நல்லா தெரியும் மல்லிக்கும் மறுபக்கம் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஒரு வக்கீலாக இருக்கேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற வரைக்கும் நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சே தீருவேன். உதவின்றது என்னோட இது கண்டிப்பாக என்னோட வேலையே இதுதான், நான் என் வேலையை உயிராக நினச்சின்னு இருக்கேன், என்னோட கிளைண்ட்டாக நான் தான் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போக துணிஞ்சிருவேன், அது உனக்கும் நல்லா தெரியும், அதனால் இதுக்கு மேலே எங்கிட்ட ஆட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறாரு. உடனே எந்த விஷயத்தையும் முழுசாக சொல்லலை. சரி ஓகே, மல்லி குழப்பமாகவே இருக்குது, அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம், ஏன் நம்ம மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்க, அப்படி நம்ம எதனா தெரிஞ்சு அறிஞ்சும் புரிஞ்சு புரியாமல் தப்பு செஞ்சுட்டு
பண்ணிட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயினே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகா ஃபோன் பண்ணி, என்ன மேடம் மல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுன்னு போய் பார்த்தா வெளியே விட்டீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட என்ன சொன்னீங்க, மல்லி இனிமேல் ஜெயிலே தானே இருப்பான்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் பண்ணது என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி ஒரு வேலை சொன்னால் அதை ஒழுங்காக சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், நான் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுன்னு இருக்கேன், என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரியே நான் எல்லாமே நேர்மையாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மல்லி எப்படி வந்தா அப்படின்ற விஷயத்த நீ தான் ஒரு பக்கம் இன்விடேஷன் பண்ணி இது பண்ணோம், இவன் ஒரு பக்கம் போராடி எப்படியான தெரிஞ்சு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தீபக் தான் எல்லாத்துக்கும் எனக்கு காரணமாக இருக்கும். அந்த தீபக்கை கொஞ்ச நாள் கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். கதிரேசன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், அந்த தீபக்கை கடத்துறதுக்கான ரவுடியில் நீங்கள் தான் ஒரு பக்கம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி பார்க்கலாம், ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்ம இருக்க